நிலையான அரசு என்பது ரெண்டு பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி. யார் சொல்லியிருக்கிறார்? மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்கிறார். ரெண்டு நிலையான அரசு என்பது ரெண்டு பயந்த கட்சிகள் தங்கள் அதிகாரத்தை காக்கும் அரசியல் மொழி அப்படின்னு திரு மாணிக்கம் தாகூர் திமுக அதிமுகவுடைய முயற்சியை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அதுல நீங்க உடன்படுறீங்களா? இல்ல, அதுல ஒரே ஒரு கருத்து பேதம் இருக்கு. அவரு மாணிக்க தாக்கூர் ரொம்ப நாளா இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. பல முறையா அவர் எவ்வளவு சீரியஸா ட்ரை பண்ணாரு, தன்னையே பழி வச்சு கூட ட்ரை பண்ணி பார்த்தாரு. அது அவரோட கட்சியில நடக்கவே இல்லை. இப்போ அவரோட செயல்பாடு இப்ப ஏதாச்சும் நம்ம ஒரு அரசு அங்கீகாரத்தை உள்ள செயல்படணுங்கிற ஆர்வத்துல இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, ரெண்டு கட்சிகளுமே ஒரு இடத்துல இருந்து வந்த கட்சிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. திமுக அதிமுக எங்கேருந்து உருவானது? திமுகவுல இருந்து திமுக, திமுகவுல இருந்து அதிமுக. அதனால ஒரு தொப்புள் கொடி உறவுங்கிறது ரொம்ப காலமா இருக்கிற ஒரு விஷயம். தொப்புள் கொடி உறவு இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள நிறைய கேட்க போறோம். உங்கள்கிட்ட இருந்து வருவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல சார், அது மாதிரி இயல்புல இருக்கு. நான் புதுசா ஒரு கருத்தை சொல்லல. என்ன நேச்சுரலா நடந்துகிட்டு இருந்ததோ தமிழ்நாடுல அந்த கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேனே ஒழிய நானா ஏன் கருத்தை வலியுறுத்தி சொல்றேன். இப்ப அரசியல்ல இதுதான் நம்ம ரியல் பாலிடிக்ஸ் பேசுவோம். 1000 கொள்கை பேசலாம். எதிரிக்கு எதிரி நண்பன். இன்னைக்கு உங்க பிரதான எதிரி காங்கிரஸும் திமுகவும் எதிரியா மாறியாச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப்பு திமுக அதிமுக பாஜகன்னு ஒரு அலவரிசையில் அரசியல் சூழல் தள்ளி இருக்குன்னு பாக்குறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி இந்த செயல்பாடுல எதுலையுமே தன்னோட ஒரு சுண்டி வரல கூட போட்டுக்கலைங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். என்ன காரணம்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் மாதிரி மிகப்பெரிய சூழ்நிலையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு முடிவு கவர்னராக எடுக்கட்டும், அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மேல என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்கணும் தான் காத்துக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்களோட இன்ஃபுளுன்ஸோ அவங்களோட தோற்ற மாற்றமோ அதெல்லாம் இதுல எதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சியை நீங்க இன்டிமினேட் பண்ணிருங்க இந்த ஆக்டிவிட்டியில. நாங்க வலிமையா ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருந்தோம்னா கூட நீங்க பேசுறதுக்கெல்லாம் நாங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கலாம். ஒரு சீட்டை ஜெயிச்சுட்டு அவங்க மத்திய அரசு ஆளுநருங்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு இது பண்றாங்க அப்படின்னு நீங்க எந்த தலையீடும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஐ டேக் யுவர் பாயிண்ட். தேங்க்யூ வெரி மச் திரு அர்ஜுனமூர்த்தி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.